ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு செஞ்ச சாதம் மீதி ஆயிடுச்சு. அதில் தான் இப்போ தக்காளி சாதம் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வடச்சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பட்டை 2 லவங்கம் 2 போட்டுருக்கேன். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே கருவேப்பிலை 2 பச்சை மிளகா நீளவாக்கில் கிள்ளி போட்டிருக்கேன். அதே ஒரு பரட்டி பாருங்கள். இஞ்சி பூண்டை பாருங்கள் பித்திப்பியாக நசுக்கிக்கிட்டேன். ஸோ இதையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிட்டு 5 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு பரட்டுங்க. இதோட தண்ணியே சேர்க்க வேணாங்க, தக்காளியே தண்ணி விடும். அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இஞ்சி பூண்டை மட்டும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிடுங்க. போட்டு நல்லா பரட்டி விட்டு பாருங்கள், தண்ணி விட்டுட்டுருக்குங்களா. அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நடுவில் கிண்டி விடுங்க. எண்ணெய் பசை பிரிஞ்சு வந்த உடனே கொத்தமல்லி தலையை தூவிடுங்க. இந்த டைமில் பார்த்து அந்த சாதம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச சாதத்தை நல்லா போட்டு கிளறி விடுங்க. நல்லா சுற்றி ஒயிட் ரைஸ் இல்லாமல் கிளறி விடுங்க. சூப்பரான சுவையான தக்காளி சாதம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.